இல்ல நான் ஒண்ணு 2 பேத்துக்குமே ஒண்ணு சொல்றேன். சப்போஸ் அந்த நியூசிலாந்தோட தப்பிச்சுட்டாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கப்பு எழுதி வச்சிரலாம். நியூசிலாந்தோட மாட்டுனாங்கன்னா, மறுபடியும் ஜோக்கர்ஸ் டேக் தான். ம். கண்டமே அதான். எல்லாருமே பிரெடிக்ட் பண்றது இந்த டோர்னமெண்ட்லயே சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் ஒரு மேட்ச் கொடுத்தாப்புல. நாளைக்கு நியூசிலாந்து தான் ஜெயிக்குது. நியூசிலாந்துல பேட்டிங் வந்து பின்னாலன், ம். அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு டேரே மிச்சல். ம். அவன் பவுலர் வந்து நேரம் மிச்சம் மேட் பேட்டிங்கே வர ஹென்ரி நாளைக்கு. மாட்டேங்கிறாடே. நானும் இப்படிதான்டா 2 மேட்சா சொன்னேன்டா. ஒரு மேட்ச் 7 பாலுக்கு 3 ரன். ஸ்ரீலங்கன் பிக்சர்ஸ். இங்க பாரு ஒரு மேட்ச் 8 நாளைக்கு பாலுக்கு 3 ரன், டேரே போன மிச்சல மேட்ச் 7 பாலுக்கு ரொம்ப 3 கீழ ரன். அனுப்புறாங்க. அது ரொம்ப தப்பான மூவா இருக்கு. அதனாலயே நியூசிலாந்து வந்து கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஃபைனலி 4 டீம் வந்துட்டாங்க. எதிர்பார்த்த டீம் எல்லா டீமுமே வந்திருக்கு. ப்ரிடிக்ட் பண்ண எல்லா டீமுமே உள்ள வந்திருக்காங்க 4 டீம்ல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து செமிஃபைனல் நம்பர் 1 அதோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோல யார் ஜெயிப்பா, இந்த சின்ன சின்ன அனலைசஸ்லாம் இருக்கு, பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் ஒன்னே சரியான செமிஃபைனலா இருக்கு. பயங்கரமான செமிஃபைனலாக தான் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே பயமா இருக்கு அந்த ஸ்குவாடு. நம்ம தான் ஸ்பின் இல்லை அது இல்லை, இந்தியாவில் என்ன பண்ண போறோம்னு சொன்னோம். எனக்கு ஸ்பின்னே தேவையில்ல, நான் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு மிரட்டுறேன் அப்படின்ட்டு என்னையும் மிரட்டி விட்டாங்க. நம்ம இந்தியாவும் அலற விட்டுட்டாங்க. பேட்டிங் ஒருத்தன் போனால் ஒருத்தன் அடிக்கிறான். 3 விக்கெட் போனாலும் 200 கொண்டு வராங்க. 180, அதாவது 200ல 15 ஓவரில் சேஸ் பண்ணுறாங்க. என்ன டீம் இது? இல்ல நான் ஒண்ணு 2 பேத்துக்குமே ஒண்ணு சொல்றேன். சப்போஸ் அந்த நியூசிலாந்தோட தப்பிச்சுட்டாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கப்பு எழுதி வச்சிரலாம். நியூசிலாந்தோட மாட்டுனாங்கன்னா, மறுபடியும் ஜோக்கர்ஸ் டேக் தான். கண்டமே தான். எல்லாருமே பிரெடிக்ட் பண்றது இந்த டோர்னமெண்ட்லயே சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் ஒரு மேட்ச் கொடுத்தாப்புல. இது எல்லா டீமும் அட்லீஸ்ட் இன்க்ளூடிங் இந்தியா கூட ஒரு மேட்ச் தோத்துருக்கு. எல்லா டீமும் ஒரு மேட்ச் தோத்துருக்கு. அந்த ஒரு மேட்ச் நாளைக்கே வந்துடக்கூடாது, ஃபைனலா வந்துடக்கூடாது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பாருங்களேன், விக்கெட் எப்படின்னா வச்சுங்களேன், டிகாக் போனா மார்க்கம் போனா ரிக்கில்டன் போனா ஸ்டப்ஸ் போனா பிரேவிஸ் போனா மில்லர் போனா ஆன்சர் போனா கார்பின் போஸ்ட். எப்படின்னா கன்சால்டேட், அதாவது ஒரு நிறுத்தி நிதானமா ஆடுறதுக்கும் பேட்ஸ்மேன் இருக்கு. மார்க்கம், டிகாக்கு அப்படி இருக்கு. அடிதடி தட்டால் அடினாலும் அது கீழ் மாத்தி மார்க்கமாலே ஆட முடியும், டிகாக்காலே ஆட முடியும். கண்ணை மூடிட்டு சுத்துற ஒரு ஆள் பிரேவிஸ். அவருக்கு இந்த டொக்கு டொக்கு டொக்குன்னு வைக்க தெரியாது. வந்தா இறங்க மாட்டினா 6-4 தான். அது மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்து கிட்ட தப்பிப்பாங்களா இல்லைன்னு மட்டும் தான் பார்க்கணும். ஆனா நியூசிலாந்து நல்ல டீம் தான். நான் அதான் சொன்னேன், நியூசிலாந்து தான் ஜெயிக்க போகுது, சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போக போகுது. நான் ஏன் சொல்றேன்னா, பேட்டிங் தான் நேத்தே நம்ம கொல்கத்தால தான் நடக்க போகுது. நம்ம நேத்து மேட்ச் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எல்லாம் கொல்கத்தால நடந்த மேட்ச் எல்லாம் பார்த்தோம். செம்ம ஹை ஸ்கோரிங் கேமா இருக்க போகுது. எனக்கு என்னன்னா, டாஸ் நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ செம்ம குரூஷியலா இருக்கும். டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்து நியூசிலாந்து கேஸ் பவுலிங் எடுத்து ஒரு 200 டிஃபீட் பண்ணிட்டாங்க. நேத்து மாதிரி ஒரு 190-180 பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க நியூசிலாந்து. இல்லை, நியூசிலாண்டை வந்து நான் இந்தியாவிலே ஆடிட்டு இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு அந்த பிச்சில் உதவேற வாங்கியிருக்காங்க. வின் பண்ணியிருந்தா ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. அதுவும் எப்படின்னா வாங்கிட்டு இங்கே வரும்போது அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் நம்ம இதை ஜெயிக்க முடியுமா. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நியூசிலாந்து வந்து எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து 2 மேட்ச் தோத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஜெயிக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன், அதாவது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து விக்கெட்ஸ் விட்டுருக்காங்கிறது பார்க்கணும். 14 ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட 140 ரன் இருந்தாங்க, 5 விக்கெட் தான் இருந்துச்சு. இதே சவுத் ஆப்பிரிக்காவோ இந்தியா வந்தா அந்த இடத்துல 200 கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரிதான் ஸ்ரீலங்காவோட நல்லா, நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த 160 பிச்சு தான், நான் ஒத்துக்கிறேன், கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனா அந்த டைம்ல நியூசிலாந்து ஆடி இந்த பேட்டிங்க்கு 180 ரன் போயிருந்திருக்கணும், அது கொண்டு போல. இன்னொன்னு என்னன்னா, ஃபெர்கூசன் நாளைக்கு அவைலபிளா இருப்பாரா இல்லைன்னு தெரியல. அவர் குழந்தை பிறக்கிறதுன்னு வெளியே போயிருக்காரு, உள்ள வருவாரான்னு அது இன்னும் டவுட்ல இருக்கு. இது மாதிரி டவுட்ஸ் இருக்கு. வந்துட்டாருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் பவுலிங் யூனிட். ஸ்பின்னர் வந்து நாளைக்கெல்லாம் ரச்சின் ரவீந்திராவையும் கிளைன் பிலிப்ஸ் நம்பிட்டு போக முடியாது, இஸ்வோதியும் நம்பிட்டு போக முடியாது, கிழிச்சு விட்டுருவாங்க. இஸ்வோதி உள்ளே எடுக்க மாட்டாங்க, அங்கங்கறனால எடுத்துட்டு வந்தாங்க. சேட்னருக்குமே லைன் அண்ட் லென்த் கரெக்டா உள்ள போன மேட்ச் தூக்கி ஆடி போயிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காங்கிறதுல பாகிஸ்தானுங்கிறதுனால கொஞ்சம் தப்பி இங்கிலாந்து அப்படியே அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க.
பாத்துரலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேட்ச். ம். எனக்கு என்னமோ நாளைக்கு பவர் பிளேல லுங்கிங்கிடி, மார்க் வாங்கிசனு, ரபாடா இவங்கலாம் பவுலிங் போடும்போது எனக்கு பின்னாலன்னு சைபெட் மேலே நம்பிக்கை இல்லை. நாளைக்கு நல்லா வந்து போட்டுருவாங்களோன்னு தோணுது. அப்படி அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா நமக்கே தெரியும் அந்த டீம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு 2 பேர்த்துக்கும். அப்புறமேட்டு கிளைன் பிலிப்ஸ் இவங்க 3 பேர் அடிச்சாதான் 2. யாரோ ஒருத்தர் மாட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். 200 பக்கமா ஸ்கோர் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இட்ஸ் அண்ட் பெட்ஸ் இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். அவ்வளவு 2 வருமா? அப்படி சப்போஸ் வந்து நியூசிலாந்து வந்து ஒரு 160 ரன் 170 ரன் வந்துட்டாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ற பவுலிங்கும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா சப்போஸ் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 220 ரன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணாலும் போகலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து நல்லா ஸ்பின் ஆடுற டீம். இவங்கிட்ட சாட்னர் பருப்பு வேகாது. இதுல கிளைன் பிலிப்ஸ் பருப்பும் ரச்சின் ரவீந்திரா பருப்பு உள்ள சொருகுன்னு நினைச்சோம்னா அது வந்து பருப்பு வந்து வேஸ்டா தான் போகும், கெட்டு போயிடும். இல்ல நான் தான் சொல்லிடுறேன். நான் தான் ப்ரொடெக்ஷனுக்கு நியூஸ்லாந்து உள்ள வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க யாருமே இதெல்லாம் சூப்பர் 8க்கு மட்டும்தான் வரும், உள்ளெல்லாம் வராதுன்னு நீங்க செமிஃபைனல் ஆடுவோம். ஆனால் இந்த டீம் இப்போ இருக்க நான் தான் சொன்னேன், ஒரு 2 மேட்ச் பார்த்தா டீமோட கெப்பாசிட்டிலாம் தெரிஞ்சிடும், அடிக்குமா அடிக்காதான்ட்டு. அந்த வகையில் நான் சொல்கிறேன் நியூசிலாந்து ஜெயிக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நீங்கள் ஈக்குவல் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாக்கு பிடிக்கிற மாதிரி பவுலிங்கே கிடையாது. நீங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கிடைச்சாலே உள்ளே பூந்துடுறாங்க. நீ இவ்வளோ பெரிய ஓட்ட வச்சிருக்க, பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் யாரும் ஒன்றும் பயமுறுத்ததில்லை. மேலே மேட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மட்டும்தான் ஸ்விங் ஆகிற வரையும் தான் அவர் நல்லா போடுறாரு. டெப்த் ஓவரில் போட்டாலும் அடி வாங்குறாரு. மற்ற எந்த பவுலருமே நீ பயமுறுத்துற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன், சாண்ட்னர் ரொம்ப பயமுறுத்துவார் இந்தியாவில் எந்த கண்டிஷனாக தான், அவருக்கும் லைன் லென்த்தில் விழுவல. மற்றபடி நீ ரச்சின் ரவீந்திரன்லாம் ஸ்ரீலங்காவில் வச்சு மிரட்டலாம், இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பிரித்து தனித்தனியாக கையில் கொடுத்துருவாங்க. பவுலிங் இவங்களை நீ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 கொடுக்குற பவுலிங் தான் இப்போ வரைக்கும். இந்த பவுலிங் எடுத்துட்டு 200 அடிக்கலனா தான் ஆச்சரியமே. தப்பி தவறி சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங் பேட்டிங் ஆடி 210 220 அடிச்சிட்டாங்க. யாரை வச்சு சேஸ் பண்ணுவாங்க இவங்க? ஃபின்னாலனும் டிம் சைஃபோட அவுட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பால் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அப்படிதான் இத்தனை நேரம் விளையாண்டாங்க. அப்படி மிடில் ஆர்டர் ஃபுல்லாக இறங்கி வரும், கிளென் பிலிப்ஸ் அடிப்பார், அதுக்கப்புறம் அவருக்கு பார்ட்னர் இந்த சைடு யாரும் இருக்க மாட்டேன், அப்படியே விழுந்துடும். கடைசியாக சாண்ட்னர் வந்து ஏதோ அடிச்சிட்டு இருப்பேன். அப்படி அடிச்சு தான் 160 வந்துச்சு. நீ 200 பக்கத்தெல்லாம் போயிட்டுன்னா மேட்ச் பக்கத்துலேயே இல்லை இவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். நேற்று விளையாண்ட அதே கிரவுண்டு தான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 வந்தது, நல்லா விளையாண்டா 200 வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நியூசிலாந்து கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்குவாட்ல வந்து இப்போ ஏதாவது ஃபர்கூசன் இல்லைன்னா இவர் ஜெமிசன் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஜேக்கப் டஃபி வாங்கின அடியெல்லாம் கொஞ்சம் நஞ்ச அடியா கொடுத்தா. அவங்க டீம்ல பேட்ஸ்மேன் 50 அடினா பவுலர் 50 அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேக்கப் இல்ல நீங்க சொல்றத நான் ஒத்து போடல. நீங்க சொல்றது கண்ணை மூடிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கிறீங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரல. மேட்ச் நல்லா இருக்கும். நான் இட்ஸ் அண்ட் பெட்ஸா தான் சொல்றேன். சைஃபர்ட்டுக்கும் ஃபின்னலனுக்கும் பட்டுச்சுன்னா செம்ம கேமா இருக்கும். நியூசிலாந்து வின் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. 2 பேத்துக்கு பட்டாம எப்பயும் போல வந்து மிடில் சாட்னர் காலிலே விழுந்துச்சுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மிடில் சாட்னர்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல நானும் நீங்க சொல்றதுல ஒத்துக்குவேன். எப்பனா இங்க ஸ்ரீலங்கால இங்கிலாண்டோட ஆடின மேட்ச், கையில இருந்த மேட்ச் சும்மா கொடுத்துட்டு போனாங்க ஒரு தப்பான ஓவர் போட்டு. அங்கேயே கான்ஃபிடன்ட் போயிருச்சு. அதுல இருந்து நீ அங்க இருந்து ஒரு டீமை பார்த்து திரும்பி இங்க வந்து வேற ஒரு பிச்சில் திரும்பி அங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்து இங்கேயும் அதே கான்ஃபிடன்ட் கொண்டு வந்து அடிக்கிறவங்கள சத்தியமா எந்த டீமாலும் முடியாது. நான் அதில் அடிச்சு சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா தான் வின்னு. ஒன் சைட் மேட்ச் தான். நீ நினைக்கிற க்ளோஸ் மேட்ச் வரவே வராது. ஏன்னா அதான் நியூசிலாந்துக்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் வரவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்து வந்திருக்காங்க. அதனால ஒரு பிளானிங் எல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால டிஸ்ட்ராக்டிவ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பேட்டிங் எங்க வீட்டு பேட்டிங் இல்ல, செம பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. டாப் 3 டாப் 4க்கு சரியான பிளான்ல வர போறாங்க நியூசிலாந்து. இயர்ல 2 விக்கெட் எடுக்கதான் போறாங்க. நாளைக்கு மேட்ச்ல நடக்கும். ஏன்னா பிளானிங் எல்லாம் வரமாட்டாங்க இவ்வளவு பெரிய டீமுக்கு. இதுல நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இந்த நியூசிலாந்து டீம் எப்பயுமே பெரிய பெரிய டீம் அடிக்கிறத வந்து என்னைக்குமே வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். 2019 வேர்ல்டு கப்ல மழை பெஞ்சு 2 ரேட்ல தான் உள்ள வந்தாங்க. பாகிஸ்தான் 5 வின்ல இருந்துச்சு, நியூசிலாந்து 5 வின்ல இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் நினைச்சோமா இந்தியா வந்து தோப்பாங்க நியூசிலாந்து கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஷாக்கிங் வந்து என்னைக்குமே நடக்கும். லக்கு இருக்கு நியூசிலாந்து வந்து. அந்த லக்கு வந்து செமிஃபைனல் வந்து அந்த லக்கு விட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஈஸியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுருங்கிறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோக்க போகுது, வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் இருந்த லக்கு இந்த 2 மேட்சுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குமான்னு தான் எனக்கு கேள்வி.
ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபைனல் நாக் அவுட் கேம்ல பெருசா லக் இருந்தது இல்ல. இது வரைக்கும் யூஸ் ஆனது நாளைக்கு மேட்ச்ல யூஸ் ஆனா பெட்டரா இருக்கும்னு தான் தோணுது. ஒன்றும் நாம் ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் 8 குரூப் பற்றி பேசல. நம்ம இந்தியா இருக்க குரூப்போட இந்த குரூப் தான் ரொம்ப டஃப்பு. 4 டீம் இருக்கு, எந்த டீம் உள்ள வரப்போறதே தெரியல, அடிச்சுக்குவான்னு அப்படி இப்படின்னு பேசணும். கடைசியாக நான் போல நீ போலன்னு அடிச்சு துரத்திட்டு கடைசியாக நியூசிலாந்து உள்ள அனுப்பிச்சிருக்காங்களே தவிர நியூசிலாந்து ஒன்றும் பயங்கரமா வின் பண்ணிட்டு வரல. இங்கிலாந்துமே தட்டி தடுமாறி தான் வந்துச்சு ஒழிய. அதனால தான் சொல்றேன், நீ நியூசிலாந்து நீ இப்ப நீ அந்த 5 வின்னுங்கிற, இங்க அபிஷியலா பார்த்தா 5 வின்னெல்லாம் கிடையாது, ஒரு வின்னு தான், ஒரே ஒரு வின்னு அதான் தான். இதுவும் இந்த டைம் 2 ரேட்ல தான் உள்ள வந்திருக்கான். ஆ, நான் அதனால தான் சொல்றேன், லக் வந்து இவங்க நியூசிலாந்து பக்கம் இருக்கு அப்படிங்கிறேன் நானு. நாளைக்கு மேட்ச் பார்க்கலாம், ஒன் சைட் மேட்ச் போக போகுது. இது ஏன்டா பார்த்தோன்னு வந்து பேச போறோம். நீங்க அப்படி சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும் சொல்லுங்க, ஒன் சைட் மேட்சா மட்டும் போவாரு ஒன் சைட் பாருங்க. மேட்ச் தான் கண்டிப்பா. சரி, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் யார் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு நியூசிலாந்து தான் ஜெயிக்குது. நியூசிலாந்துல பேட்டிங் வந்து ஃபின் ஆலன், ம் அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு டேரே மிச்சல். ம் அவன் பவுலர் வந்து நேரம் மேட்டே வர மாட்டேங்கிறாடே. நானும் இப்படிதான்டா 2 மேட்சா சொன்னேன்டா. ஒரு மேட்ச் 7 பாலுக்கு 3 ரன். ஸ்ரீலங்கன் பிக்சர்ஸ். இங்க பாரு, ஒரு மேட்ச் 8 நாளைக்கு பாலுக்கு 3 ரன், போன மேட்ச் 7 பாலுக்கு 3 கீழே ரன். அனுப்புறாங்க, அது ரொம்ப தப்பான மூவா இருக்கு. அதனாலயே நியூசிலாந்து வந்து கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். செமிஃபைனல் வந்து எதை மாத்த போறாங்களா? மாத்த மாட்டாங்க. சரி, ஒண்ணும் இல்ல. சவுத் நாளைக்கு ஆப்பிரிக்கா அதான் சவுத் ஆப்பிரிக்கால நாளைக்கு டீகாக் எம்ஐ வரணும்ல. எப்படி நீ மத்த பிளேயரை சொல்லுவ? பவுலிங் நாளைக்கு பெருசா தெரிஞ்சு ரபாடாக்கு தான் நல்லா இருக்கும் நாளைக்கு. சரி, உனக்கு நான் வந்து பின்னாலன் சைஃபர்ட் யாரு கிளைன் ஜெயிப்பாங்கன்னு பிலிப்ஸ் அடிச்சா சொல்லு. நியூசிலாந்து வின்னு. யாரு ஜெயிப்பாங்க? நியூசிலாந்து வின்னு அப்படி அடிச்சா இல்ல அப்படி அடிச்சா நியூசிலாந்து வின்னு. அப்படி இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நல்ல மெமரிஸ் கிடையாது. 2023 செமில வந்து இங்கதான் வந்து அடி வாங்கிட்டு மனசு உடஞ்சு போய் நானே என்னடா சவுத் ஆப்பிரிக்கா பவுண்டான்னு பார்த்த டீம் தான் அது. கொல்கத்தால வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு லுங்கி கிடி வேற லெவல். அவர் யாருமே இந்த வருண் சக்கரவர்த்தி கூட டீ கோட் பண்ணிட்டானுங்க. இந்த லுங்கி கிடி என்ன டீ கோட் பண்ணல. அடுத்த 2 மேட்ச் செமி அண்ட் ஃபைனல் டீ கோட் பண்ணுவாங்களான்னு பாக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்ட்ல வந்து மில்லர். ஆனா ஆஸ்திரேலியாவோட அந்த ஆன செஞ்சுரி வந்து என் கண்ணுல என்ன பண்ணிக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓடிஐ இன்னிங்ஸ் அது. 40க்கு 4 போயிட்டு அவர் தனியா சிங்கிள் ஹேண்டடா ஒரு 220 ரன் எடுத்துட்டு போவார். அந்த கான்பிடன்ட் அந்த பிட்ச்ல இதுக்கு முன்னாடி நல்ல ரெக்கார்ட் இருக்கிறதால நான் வந்து மில்லருக்கு போறேன். நான் வந்து சொல்றது, நியூசிலாந்துல நான் அந்த பக்கமே போல, சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ண போகுது. எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு. மாக்கரம் அடிக்க போறாரு. மாக்கரம் வந்து எனக்கு 2 மேட்சும் ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பாக அவர் அடிப்பார். பவுலிங்கில் சொன்ன மாதிரி லுங்கி இங்கிடி, அவன் அந்த பையன் என்ன பால் போடுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவன் தான் விக்கெட் லீடிங் டேக்கராக இருக்க போகிறான். இவங்க 2 பேர் தான் நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நாளைக்கு எழுதி வச்சுங்க, சிங்கிள் ஒன் சைட் மேட்ச்சு முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம்.